ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான வெஜ் ரோல் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில், பட்டர் உங்கள் விருப்பம்தான். இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக வச்சிடுறேன். அடுத்ததாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேலே இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்ததாக தவா வச்சாச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் கேரட்டு பொடியாக நறுக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை 1 நிமிஷம் ஆச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கணும். ஏன்னா கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேரட்டை தான் வதக்கணும். அடுத்ததாக குடமிளகாய் சின்ன சைஸு, அதாவது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும், அது சேர்த்தாச்சு. கோஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கோஸும் கேரட்டும் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். அடுத்ததான் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே குடமிளகாவும் நம்ம க்ரீன் கலராக சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கிறதுனால பச்சை மிளகாய் தெரியாமல் கடிச்சிடுவாங்க பசங்க. அதனால் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறணும். அப்போ தான் நம்ம வெஜ் ரோல் பண்ண முடியும். இது ஒரு பக்கம் ஆறட்டும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு தான் மாவு பிசைஞ்சே வைக்கணும். இப்போ சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். தோசைக்கல்லை ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன். சின்ன தோசைக்கல்லாக இருந்தால் நீங்கள் சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய தோசைக்கல்லுன்றதுனால நான் இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். மாவு தூவிட்டு நல்லா மெலிசாக ஃபஸ்ட்டு எடுத்ததும் மெலிசா திரட்ட தேவை, ஓரளவுக்கு திரட்டினா போதும். நம்ம லேயர் வச்சுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் மெலிசா திரட்டிக்கலாம். நான் இன்றைக்கி 3 லேயராக தான் வைக்க போகிறேன். நீங்கள் 4 நாளாகவும் வச்சு நல்லா திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது ஒரு லேயரில் எண்ணெய் தடவியாச்சு. இதுக்கப்புறம் மேலே மாவு தூவிக்கலாம். அப்போ தான் நம்ம பிரிக்கும்போது ஈஸியாக வரும். அடுத்த லேயர் வச்சிடலாம். அடுத்த லேயருக்கும் இதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு மூணாவது லேயரும் வச்சாச்சு. இதை இப்போ மாவு தூவிட்டு ஒரு 2 தடவை உருட்டி விட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இப்பயே நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ரவுண்டாகவும் போட்டிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக வரும். இது ரொம்ப பெருசாக திரட்டிட்டேன். அதனால் நான் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து தோசைக்கல்ல போட்டுறேன் பாருங்கள். ரொம்ப குக்காக கிடையக்கூடாது, ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுடுறேன். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ வந்து இது பிரிச்சிடலாம். கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா இதை விட ரொம்ப ஈஸியாக வரும். நான் கொஞ்சம் பெருசாக திரட்டினதுனால ஷேப் ரவுண்டு, அதாவது கட்டன் ஷேப்பாக பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இதே மாதிரியே நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். 6 ஷீட் வந்து பிரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஷீட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மைதா மாவும் தண்ணியும் கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒட்டுறதுக்கு, அப்போ தான் பிரியாமல் வரும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வச்சாச்சு. இந்த ஓரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு மடிச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் மடித்தாச்சு. இப்போ கோதுமை பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெயை வந்து மீடியமாக காய வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமாக. இதே மாதிரியே இன்னொன்றையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டஃபிங்கும் இந்த ரோலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் கடாயில் போட்டுடலாம். நான் 3 பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா கோல்டன் கலர் ஆனவொடனே எடுத்துடலாம். இப்போ வந்து திருப்பி போட்டுடுறேன். நம்ம மடித்தோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு போட்டு, எடுத்த உடனே வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டு மடித்த பக்கத்தை தான் வந்து போடணும். அப்போ வந்து நல்லா வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நான் எடுத்துடுறேன். டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வந்து எண்ணெய் வடிகட்டுறது இருக்கும் பார்த்திங்களா, அது அந்த வடிகட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் வந்து ட்ரை ஆனதும் எடுத்து சோப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.